ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த 6 மாதத்தில் இந்த ஆப்ரேஷன் பண்ணதில் சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. இந்த எம்ஆர்ஐன்னு ஒரு ஸ்கேம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் சின்ன ஃப்ராக்சர் தான். அதுதான் 6 மாதமாக என்னை பெருசாக்கி என்னை பாடுபடுத்திட்டானுங்களா. அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபஸ்ட் டைம் ஃப்ராக்சர் ஆனப்போ எம்ஆர்ஐ எடுத்தாங்க. எம்ஆர்ஐ எடுத்ததில் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சோம். இந்த இது நடந்திருக்கு, ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு வந்திருக்கோன்னா அவர் என்ன சொன்னால், அவங்களும் டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, எதுக்கு எம்ஆர்ஐ பண்ணாங்க, அவசியம் இல்லையே அப்படின்னாரு. அப்போயே தெரிஞ்சு போச்சு இது அவசியம் இல்லாத இதுன்னு. ஏன்னா இப்போ இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் இந்த வாங்கி வச்சுருக்க மிஷின்லாம் ஒரு நாளைக்கு இத்தனை யூஸ் பண்ணணுன்னு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும் போல இருக்குது. அதனால் எங்களை மாதிரி சிஜிஹெச் கவரேஜ் இருக்குன்னா உடனே எம்ஆர்ஐ பண்ணிட வேண்டியது. அதை பண்ணுறது ஒரு பங்கு இருக்கட்டும், போகிற பேஷண்ட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு அது படுத்து கடந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் எவ்வளோ உடம்புக்கு கஷ்டம் நம்மளுக்கு பண்ணிடுறாங்க. அதில் அது இந்த 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 லாஸ்ட் இது 3வது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாமல் ஒரு டாக்டர் வீடியோ வர பார்த்து தொலைஞ்சிட்டேன். தெலுங்கில் பார்த்தோம், தமிழில் பார்த்தோம், ஞாபகம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு 6 தடவைக்கு மேலே லைஃப்பில் எம்ஆர்ஐ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போவே 2-3-4 தடவை ஆகிப்போச்சு எனக்கு வாழ்க்கையில். திருப்பி எம்ஆர்ஐன்னா பயமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 6 மாதம் கழிச்சு திருப்பி இப்போ எக்ஸ்ரே ஸ்கேனிங்லாம் எடுக்க சொன்னார் டாக்டர். எடுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் எம்ஆர்ஐ கூட எடுத்துருக்கோம் பழைய இதுலன்னு காமிச்ச உடனே அந்த டாக்டர் இப்போ ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் என்ன சொன்னார்னா, நம்ம இப்போ ஒரு தடவை எம்ஆர்ஐ எடுத்துடலான்னாரு. அந்த மிஷின் அன்றைக்கி ஓட்டணும்ல, அதுக்கு சிஜிஹெச் கவரேஜ் வேறு இருக்கிறதுனால எனக்கு உடனே பயம் வந்துடுது. நம்ம வேறு இந்த வீடியோ வர பார்த்து தொலைஞ்சிட்டோமா, டாக்டர் இது அவசியம் டாக்டர், எனக்கு எம்ஆர்ஐ படுக்கிறனா பயமாக இருக்குது டாக்டர், ரொம்ப டைம் பிடிக்குது அப்படின்னு. அப்படியா, அப்போனா வேணாம், அப்போனா எதுக்கு நீ எனக்கு பண்ணுற அப்படின்னு தோணுமா இல்லையா? நான் வேணான்னு சொன்னேன்னா வேணான்ட்டார். என் மூஞ்சை பார்த்தானே பாமாந்து போனால் போதுன்னு விட்டார். அது எம்ஆர்ஐ எடுக்கல. அப்புறம் என்னாச்சு, 3 மணிக்கு காலைல 8:30 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. அதில் எமர்ஜென்சி ஏதோ வந்ததில்லை. சாயந்தரம் 3 மணிக்கு 3:30 மணிக்கு எனக்கு மாற்றிட்டாங்க அந்த ஆப்ரேஷனை. ஒரு 12 மணிக்கு ஒரு டயட்டீஷியன் ஒரு அம்மா இங்கேருந்து வந்தவொடனே உனக்கு கொட்டை வருமானு கிடச்சி. குண்டாக இருக்கவங்களுக்கு கொட்டை வருங்க. ஒருவேளை நம்ம எக்ஸசைஸு யோகா மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் வராது, இல்லாட்டி கொட்டை வரதான் செய்யும். வரும்னா அப்புறம் நடக்கும்போது உனக்கு இறைச்சல் உனக்கு இதாகுமான்னு கேட்டேன். அது என்ன சொல்லுவாங்க, தம் வரும்பாங்கல்ல ஒரு மாதிரி, அது மாதிரி இருக்குமான்னு கேட்டுச்சு. அது குண்டாக இருக்கவங்க எல்லாருக்கும் வருங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் இல்லாட்டி வரும்னு சொன்னேன். அவ்வளோதான். உடனே அது 2-3 டெஸ்ட் எழுதி கொடுக்குது. அந்த டெஸ்ட்டை சத்தியமாக டாக்டர் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா 3 மணிக்கு எனக்கு ஆப்ரேஷனுக்கு நான் ரெடி ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டு எனக்கு எதுக்கு, அந்த டாக்டரும் பார்க்க போகிறல. என்னென்னா இந்த டயட்டீஷியன்ஸு, இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் நானும் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ கூட அவர் ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு, தேவையே இல்லாமல். அதேமாதிரி இந்த பொம்பளை ஒரு டெஸ்ட் எழுதி கொடுக்குது. இது அவங்களுக்கும் சில கோல்டு கொடுத்துருப்பாங்க அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில். நீங்களும் கொஞ்சம் டெஸ்ட்டுக்கு அதை எழுதி கொடுங்கன்ட்டு இவங்க பங்குக்கு இவங்க எழுதி கொடுக்க வேண்டியது. அதுக்கு போய் உட்காந்து 3 மணி ஆப்ரேஷன்னா 2 மணி வரைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கு போய் பெரிய க்யூவில் உட்காந்துருந்து அதை பண்ணிக்கிட்டு வந்தேன் தலையெழுத்தேன்ட்டு. இதெல்லாம் அவசியம் இல்லாமல் டெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம். நம்ம மனுஷால் ஒரு பேஷண்ட்டு அவங்க எவ்வளோ பண கஷ்டம், மன கஷ்டம், உடம்பு கஷ்டம், இவ்வளோத்தோடையும் கூட வர்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், இவ்வளோத்தையும் நம்ம இது பேர் பண்ணிட்டு வரோங்கும்போது இந்தமாதிரி தேவையில்லாமல் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. பேசிக் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம், பண்ணாமல் செய்ய முடியாது. எக்ஸ்ரே எடுக்கிறதோ ஸ்கேன் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த எம்ஆர்ஐங்கிறது மட்டும் எம்ஆர்ஐ பண்ண சொன்னாங்கன்னா, நீங்கள் என்னென்னா உங்களுக்கு ஃபேமிலியில் யாராவது டாக்டர் இருந்தால் இந்த எம்ஆர்ஐ தேவையானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையான டாக்டர் இருந்தால் எம்ஆர்ஐ தேவையான்னு கேட்டுங்க. ஏன்னா இந்த எம்ஆர்ஐங்கிறது அது ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் மிஷின்லாம் வாங்கி வச்சு தேவையில்லை நம்ம பிராணம் வாங்குறது எந்த வகையில் கரெக்டு? அதனால் அதை கொஞ்சம் யோசித்து பண்ணிக்கலாம். இல்லை கம்பல்சரி பண்ணி தான். இப்போ சில மைனூட் பார்ட்டெல்லாம் இருக்குது, பிரெயின் இன்னும் வேறு ஏதோ இருக்குமோ, அதுக்கெல்லாம் பண்ணுமோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. கை காலுக்கெல்லாம் எம்ஆர்ஐங்கிறது சின்ன ஃப்ராக்சருக்கெல்லாம் அவசியம் இல்லைங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன்னு. இதெல்லாம் ஒரு ஸ்கேம் தாங்க. இதெல்லாம் அது போனதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க எனக்கு. அவ்வளோதான். அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஒன்றுமே வேணாம், அந்த புத்தூரில் போய் கட்டு போட்டுட்டாலே சரியாக போய்டும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வேறு எந்தெந்த ஸ்டேட்டில் எங்கெங்கே கட்டு போடுறாங்களோ எனக்கு தெரில. இங்கேயும் கட்டு போடுறவங்க இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ராக்சர் ஆனப்போ இங்கேயும் கட்டு போடுறவங்க, அங்கே போய் கட்டு போட்டிருந்தேன்னா 10 நாள்லேயே 1 மாதத்துலேயே எனக்கு சரியாக போய் தொலைஞ்சிருக்கும். இந்த பயலோல்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டு இவனை படித்து கிழிச்சானோ, அப்படியே 10 வருஷம் படித்து என்ன மயிரை கிழிச்சானோன்னு தெரில, என் பிராணனை வாங்குறதுக்கு இவங்கள்ட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட்டு போட்டு சரி பண்ணிக்க பாருங்க. இவங்கள்ட்டலாம் போய் மாட்டிக்காதீங்க.